கையிலே எடுத்திருப்பது கண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலேயே இந்த சமுதாயத்திற்கு உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தொண்டு செய்வதற்கும் அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு சேவையாற்றுவதற்குமாகத்தான் துறவிகளுக்கு அருளாளர்களுக்கு இறைவன் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே நம்முடைய நாகசக்தி பாபுஜி சுவாமிகள் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிக்கு எங்களுடைய அகில உலக ஆன்மீக பேரவையினுடைய சார்பாக முழுமையான ஆதரவையும் நாம் நம்முடைய பாராக சுவாமிகள் அவர்கள் குறிப்பிட்ட போது கூட சொன்னார்கள், இந்துக்கள் எல்லாம் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள், இங்கே மட்டுமல்ல பங்களாதேஷில் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள். அன்று நடைபெற்ற அந்த மறியல் ஆர்ப்பாட்டத்திலே நம்முடைய சாமிகள் எல்லாம் வந்திருந்தார்கள். நம்முடைய தம்புரான் சாமிகள் கலந்து கொண்டார்கள். நம்முடைய ஜிஎஸ் சுவாமிகள் எல்லாம் கலந்து கொண்டு நாங்கள் எல்லாம் அந்த மண்டபத்திலே மாலை வரைக்கும் இருந்துவிட்டுத்தான் சென்றோம். இந்த நேரத்திலே நம்முடைய வராகி சாமிகள் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நம்முடைய சாமிகளுக்குள்ளேயே பல கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், அவரவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான சில நிலைப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்துக்களுக்கு மட்டும் நாம் துணை இருப்பது என்று சொன்னால் எப்படி துணை இருப்பது என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது நாயன்மார்களாக இருந்தாலும் சரி, ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி, சமணர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆன்மீக கொள்கையை மக்கள் மத்தியிலே நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி, நம்முடைய கொள்கைகளை நம்முடைய எண்ணங்களை எவர் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அரசராக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய லட்சியங்களை நிறைவேற்ற முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சியிலே நாம் களமிறக்க வேண்டும். இந்து சமுதாயத்தினுடைய, இந்து தர்மத்தினுடைய உண்மைகளை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு மக்கள் தயாராக இருக்கிறார்களா? இன்றைக்கு திருவண்ணாமலையிலே மாதந்தோறும் பௌர்ணமியிலே பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே பவனி கொண்டிருக்கிறார்கள். பழனியிலே இருப்பதற்கு கூட இடமில்லாமல் பல லட்சம் மக்கள் அங்கே கூடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த சீசனிலே கோடிக்கணக்கான மக்கள் செல்கிறார்கள். அதே மாதிரி திருப்பதியிலே லட்சக்கணக்கான மக்கள் மணிக்கணக்கிலே இருந்து தரிசனம் செய்கிறார்கள். ஆனால் இந்த மக்கள் எல்லாம், பக்தி செலுத்தக்கூடிய மக்கள் எல்லாம் தர்மத்தோடு செயலாற்றுகிறார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கெல்லாம் அந்த இறைவனால் இருக்கிறது. ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற உணர்வு அந்த மக்களுக்கு இருக்கிறதா? இன்றைக்கு அமைக்கக்கூடிய அரசாங்கங்கள் யார் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்? நாம் 1000 குறைகள் சொல்லலாம். நாம் ஓட்டு போட்டுத்தான் அவர்கள் அங்கே அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தர்மம் தவறியவர்களாக நம்முடைய மக்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி மக்கள் தர்மம் தவறியவர்களாக செயல்படுகிற பொழுது அந்த மக்களை தர்மத்தினுடைய பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு ஆன்மீக களத்திலே இருக்கக்கூடிய அருளாளர்களுக்கு இருக்கிறது. அதிலே 1000 சிக்கல்கள் வரலாம், 1000 நெருக்கடிகள் வரலாம். அதையெல்லாம் கடந்து நாம் வழிநடத்த வேண்டும். இதற்காக நாம் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கள் என்று மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உயர்ந்த தர்மம் என்பது சமுதாய தர்மத்தை நீங்கள் கடைபிடிக்கிறவர்களாக ஒரு 10 பைசாவை கூட தன்னுடைய சொந்த நலன்களுக்கு பயன்படுத்தாமல் மக்களுக்கு தொண்டும் சேவையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை மட்டும்தான் நீங்கள் ஆதரிக்க வேண்டும். அதற்கு மாறாக நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் முருகனுக்கும் ஐயப்பனுக்கும் வெங்கடாசலபதிக்கும் எதிராக நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
தர்மத்திற்கு எதிராக செயல்பட்டால் அதற்கான